ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சாலிஹா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன். ஸோ அவங்க வந்து ட்ரீஸ் பார்த்துட்ருக்காங்க. இதோட பேர் என்ன சார்? ஷஃபானா, இதோட பேர் என்ன? குண்டு மிளகா செடி. சூப்பராக வளர்ந்துருக்கு, மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து போட்டிருக்காங்க. இது பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சாயில் க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேஸ்ட்டு கார்பேஜ் உரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி பார்க்க போகிறோம். நாட்டு தக்காளி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கீழே ஒருத்தவங்க தொங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரோஸு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது பட்டு ரோஸ். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். பீச்சில் வந்து சில டைம் இது நீங்கள் பார்க்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து க்ரோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ரோஸ் செடி தான். ஆமாம், இங்கேயும் ஒரு இது இருக்குது. இது பட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு மணி பிளான்ட் கூட இருக்குது. மணி பிளான்ட் சூப்பராக வளருது. இந்த செடி என்னமோ எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒன் செடி வந்து இது ஃபஸ்ட்டு செடி. நம்ம வந்து இதில் காயர் கூட போட்டோம். ஆமாம், காயர் கூட போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், கோகனட் காயர். நெக்ஸ்ட்டு இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளான்ட்ஸ் பற்றி எனக்கு நேம் தரேன்னு சொன்னேன்ல, அது இங்கே எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் செடி இது. நம்பர் 2 செடி பேர் தான் இது, எனக்கு தெரியாது. நம்பர் 3 வந்து நம்பர் 3 வந்து இது உரம் எப்படி எனக்கு தெரியாது. இந்த 3 செடியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படி நம்மளோட இதெல்லாம் குட்டி குட்டி தோட்டமெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாம், காற்று கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டென்ட் மாதிரி ஒரு பில்ட் பண்ணி இங்கே உட்காந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ அப்படியே வந்து ஐஸ் ஆப்பிள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.